இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அதிஉயர் வெடிபொருட்களை கைப்பற்றிய பலஸ்தீனிய போராளிகள். அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபின் புதிய முன்மொழிவுக்கு தரமான இறுதி பதில்களை வழங்கிய ஹமாஸ் தரப்பினர். காசாவிலே ஹமாஸின் தலைவராக இருக்கக்கூடிய முகமது சின்வர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளாரா? கத்தாரிலே இருக்கக்கூடிய ஹமாஸின் அரசியல் செயற்பாட்டு தலைவர் கலீல் அல் ஹய்யாவை படுகொலை செய்ய போகின்றார்களா? ஐரோப்பாவுக்கும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கும் தரமான மிரட்டல்களை வெளியிட்ட ஈரான். யமன் ஹவுதிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் அடுத்த கட்ட எச்சரிக்கையும். யமனினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். எங்களுடைய இராணுவத்தினால் ஏவப்படக்கூடிய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் பல வார்ஹெட்கள் காணப்படுகின்றன. எங்களுடைய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையானது 4க்கும் அதிகமான வார்ஹெட்களை கொண்டு செல்லக்கூடியதாகும். இந்த ஏவுகணைகள் குறிவைக்கப்பட்டாலும் இடைநிறுத்தப்பட்டாலும் ஏவுகணையின் வார்ஹெட் ஆனது பல பகுதிகளாக பிரிந்து துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளும். இவ்வாறான எங்களுடைய ஏவுகணை தாக்குதல்களினால் ஜியோனிச நிறுவனத்திற்கு பல இழப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் ஜியோனிச நிறுவனம் உண்மையான இழப்புகளை எப்போதும் ஒப்புக்கொண்டதே இல்லை. மேலும் நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை. இதற்கு பிறகும் உச்சகட்ட ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கைகளை விடுக்கின்றோம். இதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சுற்றுச்சூழலானது பாதுகாப்பானதாக இருக்காது. எங்களுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களினால் பென்குரியன் விமான நிலையம் எவ்வாறு முடக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்றே நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பொருளாதார மூலங்களையும் முழுமையாக முடக்குவதற்கான தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என யமனினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு பிரித்தானியாவினுடைய போர்க்கப்பல் செங்கடல் பிரதேசத்தினூடாக சென்றுள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே பிரித்தானியாவின் கடற்படையினர் யமன் ஹவுதிகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி செங்கடல் பிரதேசத்தினூடாக பயணிப்பதற்கான அனுமதியை கேட்டுள்ளார்கள். நாங்கள் செங்கடல் பிரதேசத்தினூடாக எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளப் போவதில்லை. எங்களுடைய போர்க்கப்பல் எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளாது. போர்க்கப்பலிலே இருக்கக்கூடிய போர் விமானங்களும் செயற்படுத்தப்பட மாட்டாது. எனவே நாங்கள் பாதுகாப்பாக செங்கடல் பிரதேசத்தினூடாக செல்வதற்கான அனுமதியை தாருங்கள் என பிரித்தானியாவினுடைய கடற்படையானது யமன் ஹவுதிகளுடைய தலைமைகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். இதற்கு பிறகு யமன் ஹவுதிகளின் தலைமைகள் பிரித்தானியாவின் போர்க்கப்பலுக்கான அனுமதியை வழங்கியுள்ளார்கள். மேலும் குறித்த அனுமதியை பெற்றுக்கொண்டே பிரித்தானியாவின் போர்க்கப்பலானது செங்கடல் பிரதேசத்தினூடாக சென்றுள்ளது. அதே நேரம் குறித்த சம்பவமானது சர்வதேச ஊடகங்களில் பேசு பொருளாகவும் மாறியுள்ளது. செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவின் கடற்படையினர் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்ததை தொடர்ந்து ஏனைய கடற்படைகளும் போர்க்கப்பல்களும் செங்கடல் பிரதேசத்தினூடாக பயணிப்பதற்கே பயப்படுவதாகவும் யமன் ஹவுதிகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டே பயணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு எதிராகவும் பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் களமிறங்கியிருந்தன. ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை அதிகரித்து விட்டது என்றும் ஈரானுடைய அணுசக்தி திட்டமானது பாதுகாப்பான திட்டம் அல்ல என்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் செய்திகளையும் அறிக்கைகளையும் வெளியிட வேண்டும் என பிரான்சும் ஜெர்மனியும் பிரித்தானியாவும் உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கியிருந்தன. இதைத் தொடர்ந்து ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை அதிகரித்து 408 கிலோகிராம் வரையில் உற்பத்தி செய்திருப்பதாகவும் இதனை பயன்படுத்தி 10க்கும் அதிகமான சிறிய மகசூலை கொண்ட அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியும் என்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனமானது அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே சர்வதேச அணுசக்தி நிறுவனங்களும் ஐரோப்பிய நாடுகளும் இவ்வாறான அறிக்கைகளை வெளியிட்டதை தொடர்ந்து இதற்கான பதிலடிகளை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருந்தார். நாங்கள் ஐரோப்பாவை நேரடியாக எச்சரிக்கின்றோம். ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை அதிகரிப்பதற்காகவும் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முடக்குவதற்காகவும் ஈரானுக்கு எதிரான உச்ச அழுத்தங்களை வழங்குவதற்காகவும் பொருளாதார தடைகளை விதிப்பதற்காகவும் பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார்கள். இந்த நிலைமையானது மிகவும் ஆபத்தான நிலைமையாகும். மேலும் இதற்கான கடுமையான விளைவுகளையும் ஐரோப்பா சந்திக்க வேண்டி ஏற்படும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் நோக்கங்களுக்காகவும் ஐரோப்பாவின் அரசியல் நோக்கங்களுக்காகவும் சர்வதேச அணுசக்தி நிறுவனமானது போலியான பிரச்சாரங்களையும் அறிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றது. இந்த பிரச்சாரங்களிலும் அறிக்கைகளிலும் எந்தவிதமான உண்மை தன்மையும் காணப்படுவதில்லை. இதனை சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஒப்புக்கொள்ள வேண்டும். உண்மையான தகவல்களை சர்வதேசத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் சமன்பாடுகள் அனைத்தையும் மாற்றி விடுவோம். ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தினை நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி விடுவோம். நாங்கள் நினைத்த அனைத்தையும் செய்து முடிப்போம். எனவே இவ்வாறான குற்றச்சாட்டுகள் எங்களை தூண்டக்கூடிய குற்றச்சாட்டுகளாகும். மேலும் இதற்கான பதிலடிகள் கடுமையானதாகவே அமைந்திருக்கும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அடுத்து அமெரிக்கா ஓமானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக இன்னும் ஒரு புதிய முன்மொழிவொன்றையும் ஈரானிய தரப்பினருக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்க வேண்டும் என்கின்ற முன்மொழிவை ஈரான் முழுமையாக நிராகரித்திருந்தது. இதற்கு
பிறகே தற்போது ஸ்டீவ் விட்கோஃபினுடைய தலைமையில் இன்னும் ஒரு புதிய முன்மொழிவு ஒன்று ஓமானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த முன்மொழிவில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதே நேரம் வெள்ளை மாளிகை இவ்வாறு தெரிவித்திருந்தது. நாங்கள் ஈரானுக்கு ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றினை அனுப்பி வைத்திருக்கின்றோம். இந்த முன்மொழிவை ஈரான் முழுமையாக ஏற்றுக்கொள்வதை தவிர ஈரானுக்கு வேறு வழியில்லை என அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்காவின் முன்மொழிவு தொடர்பான ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என ஈரானிய தரப்பினரும் அறிவித்துள்ளார்கள். அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் முன்வைத்திருந்த முன்மொழிவு தொடர்பாக முன்னே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான, காசா முழுவதும் உணவு விநியோகத்தினை மேற்கொள்வதற்கான, காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறுவதற்கான உத்தரவாதம் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய முன்மொழிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. மேலும் முதலாவது நாளில் உயிரோடு இருக்கக்கூடிய 5 இஸ்ரேலிய பணைய கைதிகளும் உயிரிழந்த இஸ்ரேலிய பணைய கைதிகளின் 9 உடல்களையும் ஒப்படைக்க வேண்டும். மேலும் 7வது நாளில் இன்னும் 5 உயிரோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகளை உயிரிழந்த 9 இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடல்களையும் ஒப்படைக்க வேண்டும். முதலாவது வாரத்திற்குள்ளேயே ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்திருக்க வேண்டும். மேலும் குறித்த ஒப்பந்தத்தின் இறுதியிலேயே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்தோடு குறித்த முன்மொழிவை ஹமாஸினுடைய தலைமைகள் நிராகரித்திருந்தார்கள். இருப்பினும் இதைத் தொடர்ந்து அமெரிக்க தலைமைகளும் மத்தியஸ்தர்களும் ஹமாஸுக்கு உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கினார்கள். இதற்கு பிறகு ஹமாஸினுடைய தலைமைகள் அனைத்து எதிர்ப்பு குழுக்களோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு ஒரு உத்தியோகபூர்வமான பதிலை வழங்குவதாக அறிவித்தார்கள். இதற்கு பிறகு நேற்றிரவு ஹமாஸினுடைய தலைமைகள் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய முன்மொழிவுக்கான உத்தியோகபூர்வமான பதிலை பத்திரம் ஒன்றின் மூலமாக வெளிப்படுத்தி இருந்தார்கள். மேலும் நேற்றிரவு ஹமாஸ் தரப்பினர் ஸ்டீவ் விட்கோஃபுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பதில் பத்திரத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. நாங்கள் முதலாவது நாளில் 4 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்வோம். முதலாவது நாளில் இந்த 4 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டதும் ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளுக்கு அமைவாக அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் அனைத்தும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் முறையாக நடைபெறுமாக இருந்தால் ஒப்பந்தத்தினுடைய 30வது நாளில் நாங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய 2 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்வோம். பிறகு ஒப்பந்தத்தினுடைய 60வது நாளிலேயே உயிரோடு இருக்கக்கூடிய 4 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுதலை செய்வோம். அதே போன்று உயிரிழந்த இஸ்ரேலிய கைதிகளின் 18 உடல்களையும் ஒப்பந்தத்தின் 10வது நாளிலும் ஒப்பந்தத்தின் 30வது நாளிலும் 50வது நாளிலும் நாங்கள் விடுவிப்போம். ஸ்டீவ் விட்கோஃபினுடைய முன்மொழிவிலே குறிப்பிட்டிருப்பதை போன்று ஆக்கிரமிப்பு எதிர்பார்ப்பதை போன்று முதலாவது வாரத்திலேயே 10 உயிரோடு இருக்கக்கூடிய பணைய கைதிகளையும் கொல்லப்பட்ட 18 கைதிகளுடைய உடல்களையும் எங்களுக்கு விடுதலை செய்ய முடியாது. நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய அட்டவணைக்கு அமைவாக கைதிகளை விடுதலை செய்வோம். அடுத்து மிக முக்கியமாக அனைத்திற்கும் உத்தரவாதங்கள் வழங்கப்பட வேண்டும். சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானங்களுக்கு அமைவாக ஒப்பந்தத்தினுடைய ஒவ்வொரு கூறுகளுக்கும் உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கும், காசா முழுவதும் உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்கும், காசாவிலிருந்து ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக வெளியேறுவதற்கும் எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட உத்தியோகபூர்வமான உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தும் என டொனால்ட் ட்ரம்ப் எழுத்துருவின் மூலமாக உத்தியோகபூர்வமான உத்தரவாதத்தையும் வழங்க வேண்டும். அத்தோடு ஒப்பந்தத்தினுடைய முதலாவது நாளிலேயே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் அவசரமாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். முதல் 7 நாட்களுக்குள்ளேயே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் உறுதி செய்யப்படும் வரை அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய தலைமையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படலாம். அதே போன்ற ஒப்பந்தத்தின் முதலாவது நாளிலேயே ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். ரஃபா கடவை பிரதேசம் முழுமையாக திறக்கப்பட்டு அனைத்து வண்டிகளும் முழுமையாக காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும். ஐநாவினுடைய UNRWA நிறுவனத்தினூடாக உணவு விநியோகம் காசா முழுவதும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒப்பந்தத்தின் முதலாவது வாரத்திலேயே காசாவை மீள கட்டமைப்பதற்கான திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும். காசாவை மீள கட்டமைப்பதற்கான அனைத்து விதமான கட்டுமான பொருட்களும் ஒப்பந்தத்தின் முதலாவது வாரத்திற்குள்ளேயே காசாவிற்குள் அனுமதிக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படுமாக இருந்தால் விரைவிலே ஒப்பந்தத்தினை சாத்தியமாக்க முடியும் என ஹமாஸினுடைய தலைமைகள் குறித்த பதிலிலே தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான பஸ்ஸேம் நயீம் அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கவில்லை. இந்த முன்மொழிவானது பலஸ்தீனிய மக்களின் குறைந்தபட்ச கோரிக்கையை கூட பூர்த்தியாக்கவில்லை. இருப்பினும் நாங்கள் இந்த முன்மொழிவு தொடர்பாக நேர்மறையாகவே பாசிட்டிவாகவே அணுகினோம். மேலும் இதற்கமைவாகவே நாங்கள் எங்களுடைய பதில்களையும் வழங்கியுள்ளோம். நிரந்தர யுத்த நிறுத்தம், முழுமையான உதவி விநியோகம், ஆக்கிரமிப்பு, காசாவிலிருந்து வெளியேறுதல் என்பன எங்களுடைய பலஸ்தீனிய மக்களின்
எங்களின் குறைந்தபட்ச கோரிக்கைகளாகும். 60 நாட்களை உள்ளடக்கிய தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை எதிரி முழுமையாக கடைபிடிப்பான் என எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லாமல் நாங்கள் எவ்வாறு இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்வது? முதல் வாரத்திலேயே அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்தால் அதற்கு பிறகு நாங்கள் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. எப்போதும் நாங்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய விடயத்தினை மாத்திரமே தெரிவு செய்வோம். நாங்கள் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய ஒப்பந்தத்தினை நிராகரிக்கவில்லை. மேலும் குறித்த முன்மொழிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கான உத்தரவாதத்தையே நாங்கள் கோருகின்றோம். எனவே சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அனைத்து நிபந்தனைகளுக்கும் உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். மேலும் இதுதான் எங்களுடைய இறுதி பதிலாக அமையப் போகின்றது என பஸ்ஸேம் நயீம் அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அடுத்து ஹமாஸினுடைய பதிலை தொடர்ந்து அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்க முன்மொழிவுக்கான ஹமாஸினுடைய பதிலை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த பதிலானது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பதிலாகும். மேலும் இந்த பதிலானது எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் பின்வாங்க வைக்கும். நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்பை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனை ஏற்றுக்கொள்வது மாத்திரமே ஹமாஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என ஸ்டீவ் விட்கோஃப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய இந்த கருத்துக்களுக்கு பிறகு நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபினுடைய முன்மொழிவை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது. ஆனால் ஹமாஸ் இன்னும் இதனை தொடர்ச்சியாக நிராகரிக்கின்றது. ஹமாஸினுடைய பதிலானது நியாயமற்றது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஸ்டீவ் விட்கோஃபின் கருத்தானது முற்றிலும் உண்மையானதாகும். உண்மையிலேயே ஹமாஸின் இந்த பதில்களை யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நாங்கள் காசாவிலே அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கத்தான் போகின்றோம். மேலும் காசாவிலே ஹமாஸை முழுமையாக அழித்து நாங்கள் எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுப்போம் என நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனவே ஸ்டீவ் விட்கோஃபினுடைய முன்மொழிவுக்கான ஹமாஸினுடைய பதில்களை அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லாமல் வெறும் வாய்வார்த்தைக்காக மாத்திரம் ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும் விரும்புகின்றது. அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபின் முன்மொழிவுக்கான பதில்களை ஹமாஸ் தரப்பினர் வழங்கியதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. நாங்கள் கடந்த மே மாதம் 13ஆம் தேதி கான் யூனிஸ் பிரதேசத்திலே மேற்கொண்ட உச்ச வான்வழி தாக்குதல்களில் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவரான முகமது சின்வர் கொல்லப்பட்டுள்ளார். அவரோடு சேர்ந்து ரஃபா படைப்பிரிவினுடைய தளபதியான முகமது சபானா அவர்களும் கான் யூனிஸின் தெற்கு படை தளபதியான மஹதி அவர்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள். இவற்றை நாங்கள் தற்போது உறுதி செய்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த அறிக்கையிலே தெரிவித்திருந்தது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் இராணுவ தலைவரான முகமது சின்வரை நாங்கள் அழித்து விட்டோம். அவரோடு இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான தளபதிகளையும் அழித்து விட்டோம். தற்போது காசாவிலே ஒரே ஒரு முக்கியமான புள்ளி மாத்திரமே எஞ்சியுள்ளார். இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் மாத்திரமே எஞ்சியுள்ளார். அவரையும் நாங்கள் நிச்சயமாக படுகொலை செய்வோம். அதே போன்று கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் செயற்பாட்டு தலைவர் கலீல் அல் ஹய்யாவையும் நாங்கள் படுகொலை செய்வோம். இதற்கான அனுமதிகளையும் நாங்கள் பெற்றுவிட்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் கடந்த வாரம் முகமது சின்வர் அவர்கள் படுகொலை செய்யப்படவில்லை என்றும் அவர் நலமாகத்தான் இருக்கின்றார் என்றும் ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் முகமது சின்வர் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதற்கான எந்தவிதமான ஆதாரங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளிப்படுத்தவில்லை. எனவே காசாவின் களத்திலே முகமது சின்வர் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. ஒருவேளை முகமது சின்வர் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் இஸ்ஸதீன் ஹத்தாத் அவர்கள் அடுத்த தலைவராக பதவியேற்பார். அவரையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படுகொலை செய்தால் இன்னும் ஒரு நபர் தலைவராக பதவியேற்பார். அவரையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படுகொலை செய்தால் இன்னும் ஒரு நபர் தலைவராக பதவியேற்பார். தற்போது காசாவில் இருக்கக்கூடிய 40,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகளும் தலைவர்களாகவே இருக்கின்றார்கள். தலைவர்களை படுகொலை செய்வதன் மூலமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் அனைத்து போராளிகளையும் சரணடைய வைக்க முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நினைக்கின்றது. நிலத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் பலஸ்தீனிய தலைமைகளில் தங்கியிருந்தால் இந்த போராட்டம் எப்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். அதே போன்று அல்-அக்ஸா வெள்ளப்போரும் பலஸ்தீனிய தலைமைகளில் தங்கியிருந்தால் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போரானது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். எனவே தற்போது காசாவில் இருக்கக்கூடிய 40,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகளும் தலைவர்களாகவே இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒவ்வொரு நாளும் காசாவிற்குள்ளே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பலஸ்தீனிய போராளிகளையும் உருவாக்கி வருகின்றது. தற்போது காசாவிலே தங்களுடைய பெற்றோர்களை இழந்திருக்கக்கூடிய 30,000க்கும் அதிகமான சிறுவர்களும் பலஸ்தீனிய போராளிகளாகவே மாறப்போகின்றார்கள். அதே போன்று குழந்தைகளை இழந்திருக்கக்கூடிய 30,000க்கும் அதிகமான பெற்றோர்களும் பலஸ்தீனிய போராளிகளாகவே மாறப்போகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒவ்வொரு நாளும் காசாவிலே மேற்கொண்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதல்களினால் எத்தனை பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்களோ அதைவிட பல மடங்கு பலஸ்தீனிய போராளிகள் உருவாக்கப்படுகின்றார்கள் என்பதே யதார்த்தமான உண்மையாகும். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த படுகொலை தாக்குதல்களினால் காசாவின் களத்திலே எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட போவதில்லை.
அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 60க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து வடக்கு காசாவின் தூஃபா கிழக்கு பிரதேசத்திலே அல் குதுஸ் படையினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உயர் தரம் வாய்ந்த வெடிகுண்டுகளை கைப்பற்றியுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களுக்காக பயன்படுத்தியிருந்த இந்த வெடிகுண்டுகளையே பலஸ்தீனிய போராளிகள் கைப்பற்றியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 170 கிலோகிராமுக்கும் அதிகமான வெடிகுண்டுகளை கைப்பற்றி இருப்பதாகவும் இவை அனைத்தும் அதிநவீன உயிர் வெடிக்கும் தன்மையை கொண்டிருக்கக்கூடிய வெடிகுண்டுகளாக காணப்படுவதாகவும் இவற்றை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவே நாங்கள் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அல் குதுஸ் படையினர் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஆக்கிரமிப்பின் இந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்தி அவர்களுக்கான தரமான விருந்துபசாரங்களையும் வழங்கப் போகின்றார்கள். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் வடக்கு காசாவின் அட்டாட்டா பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தியும் பாக் வெடிகுண்டை பயன்படுத்தியும் பதுங்கியிருக்கக்கூடிய 2 காலாட்படைகளை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே குறைந்தது 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று அல் அக்ஸா படையினர் பெய்ட்லாஹியா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய படைகளை இலக்கு வைத்து 20க்கும் அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 5க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆக்கிரமிப்பின் நடவடிக்கைகள் சீர்குலைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 புள்ளிகளை இலக்கு வைத்து அல் குதுஸ் படையினரும் மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே கொல்லப்பட்ட சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக 3 ஹெலிகாப்டர்கள் வருகை தந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்த காலத்திலே 25க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.